ஒரு இளைஞன் அலுவலகத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்தான். நன்றாக படித்திருக்கின்றான். அவனுக்கு அப்பொழுதுதான் ஒரு 25 வயது இருக்கும். அவனுடைய அலுவலகத்தில் பலர் அவனுடன் வேலை செய்கின்றார்கள். அவனுடைய பக்கத்து டேபிளில் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லோருடனும் கலகல என்று பழகுவான். அப்படி ஒரு ஸ்வபாவம் அவனுக்கு. என்று இருக்க மாட்டான். யார் வந்தாலும் இவனையாக சென்று பேசுவான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு என்பதை நன்றாக புரிந்து கொண்டவன். அதனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாமும் பங்கு கொண்டு அவர்களுடன் கலந்து பழகி அவர்களுடைய சுகதுக்கங்களிலே நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவன். அவனுடைய பக்கத்து சீட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவர் வெகு நாட்களாக அந்த அலுவலகத்திலே வேலை பார்க்கின்றார். வயதானவர். அவர் எப்பொழுதும் அவருடைய முகத்திலே ஒரு சோகம் குடிகொண்டிருக்கும். இவன் பார்த்து, என்ன சார், ஏன் ரொம்ப சோகமாக இருக்கின்றீர்கள்? என்ன என்றால் அவர் சொல்லுவார், இன்றைக்கு என்னுடைய பையனுக்கு ரிசல்ட் வரப்போகின்றது, என்ன ஆகப் போகின்றது என்று தெரியவில்லை. அவன் சற்று சுமாராகத்தான் படிப்பான். அந்த பையன் கவலைப்படுகின்றானோ இல்லையோ, இவர் அவ்வளவு கவலைப்படுவார். கவலைப்பட்டு ரிசல்ட் வந்தவுடன் அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். ஏதோ ஒரு மார்க் வாங்கி அவன் பாஸ் ஆகி இருப்பான். அடுத்ததாக அவனை நல்ல ஒரு கல்லூரியில் சேர்க்க வேண்டுமே என்ற கவலை அவருக்கு குடிகொள்ளும். பிறகு அடுத்த மகள், அவளை படிக்க வைக்க வேண்டும், அவளுக்கு வேலை கிடைக்க வேண்டும், நல்ல வரனாக பார்த்து அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். ஒரு நாள் அவர் சொல்லுவார், இன்று என் பெண்ணை பெண் பார்க்க வருகின்றார்கள், ஒரே டென்ஷனாக இருக்கின்றது. வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்று மறுநாள் கேட்டால், போய் கடிதம் போடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு நாள் ஆகிவிட்டது, 2 நாள் ஆகிவிட்டது, கடிதம் வரவே இல்லை. இப்படியாக தள்ளி போய்கொண்டே இருக்கின்றதே, எப்பொழுது கல்யாணம் ஆகும்? மற்றொரு இடம் கூடி வரும், ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு விமர்சையாக இவர்களால் கல்யாணம் பண்ண முடியாது, அந்த இடம் நடக்காமல் போய்விடும். அதுக்கு அடுத்த சீட்டில் இருக்கிறவரை பார்த்தால் அவருக்கு ஒரு சிறு குழந்தை. அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டே இருப்பார். வேலை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு ஃபோன் வரும். குழந்தைக்கு உடம்பு சரியவில்லை, ஆஸ்பத்திரியிலே சேர்த்திருக்கின்றார்கள். அவ்வளவுதான். செய்த வேலையை அப்படியே போட்டு விடுவார். மனதெல்லாம் பிரார்த்தனை. வீட்டிற்கு பையை எடுத்துக்கொண்டு வேகமாக ஒரு ஆட்டோ பிடித்து ஓடுவார். போகும்பொழுது அவருடைய சிந்தனை, குழந்தை வீட்டில் இருப்பானா, ஆஸ்பத்திரியிலேயே அட்மிட் செய்திருப்பார்களா, இப்பொழுது ட்ரிப்ஸ் கொடுத்து கொண்டு இருப்பார்களா, டாக்டர் என்ன சொல்லுவார், குழந்தை பிழைக்குமா? இப்படித்தானே நமக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவனுடைய குழந்தைக்கு உடம்பு வந்தது, அந்த குழந்தை பிழைக்கவில்லையே, ஒரு கால் இறைவா என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி நடந்து விடுமா என்று வேண்டாத கவலைகள். அந்த குழந்தையை பார்க்கும் வரை அவர் தவிக்கின்ற தவிப்பு. அப்படி ஆட்டோவில் செல்லும் பொழுது அது மசூதியோ சர்ச்சோ குருத்வாரோ கோவிலோ எதை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது தன்னுடைய குழந்தை நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டே வீடு செல்லுவார். இந்த இளைஞன் அலுவலகத்தில் சேர்ந்ததிலிருந்து இவர்கள் எல்லோரையும் பார்க்கின்றான். பார்க்கும் பொழுது இது அவனுக்கு ஒரு புது அனுபவம். ஏன்? நாம் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரிடமிருந்து கற்கக்கூடிய கல்வி மிகச் சிறியது. தாயாரிடமிருந்து சிறிது, தந்தையிடமிருந்து சிறிது, குடும்பத்தில் உள்ளவர்களிடமிருந்து சிறிது, நண்பர்களிடமிருந்து சிறிது, நாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருந்து சிறிது. இவைகளுக்கு மேலாக நாமே வாழ்க்கையை துவங்கி அந்த வாழ்க்கையை நடத்தும் பொழுது உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி என்பதுதான் மிகப்பெரிய கல்வி. அந்த கல்விதான் அனுபவத்துடன் கூடிய ஒரு பாடம். சாய்பக்தியோர் அகர்பக்தி, இறை பக்தி.